குடும்ப அட்டைகளினுடைய ஆயுட்காலம் இந்த டிசம்பர் மாதத்துடன் முடிவடைய இருக்கிறது. புதிய ரேஷன் கார்டு மற்றும் ஸ்மார்ட் கார்டு அளவில் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான பணிகள் இன்னும் முழு வீச்சில் தற்போது நடைபெற்று வந்தாலும் ஜனவரி முதல் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் அனைவருக்கும் முழுமையாக வழங்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். பழைய குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக 2017 ஜனவரி முதல் புதிய ஸ்மார்ட் கார்டு அனைவருக்கும் வழங்க அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் குடும்ப அட்டையில் உள்ள விவரங்களை கம்ப்யூட்டரில் பதிவு செய்யும் பணிகள் மதுரை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. ரேஷன் கடைகளில் நவீன விற்பனை எந்திரம் அமைக்கப்பட்டு அதில் குடும்ப அட்டைதாரர்களின் முழு விவரங்களும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. பெயர், முகவரி, குடும்ப உறுப்பினர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் பற்றிய விவரம், செல்போன் எண், சிலிண்டர்களின் எண்ணிக்கை போன்றவற்றோடு ஆதார் எண்களும் பதிவு செய்யப்பட வேண்டும். அது ஆதார் கார்டு இன்னும் சரிவர வெளியேறல. நீங்கள் ஆதார் கார்டு எடுத்திருக்கீங்க, எடுத்த கார்டு சரிவர வெளியேறாலும் மக்கள் கொண்டு வந்து பதிய மாட்டாமல் இருக்குது. அதனால அதை பூர்த்தி பண்ண முடியாமல் முழிக்க மாட்டாமல் இருக்கிறாங்க. அவ்வளோதான். மதுரை மாவட்டத்தில் 9,46,000 குடும்ப அட்டைகள் உள்ளன. இவற்றில் ஏறத்தாழ 8 லட்சம் அரிசி விநியோக அட்டைகளும் 1 லட்சம் சர்க்கரை அட்டைகளும் உள்ளன. எஞ்சியவை காவலர் அட்டைகள், எந்த பொருளும் வாங்க விருப்பமில்லை என்பதற்கான அட்டைகள் ஆகியன இதில் அடங்கும். உணவுத்துறையின் அறிவிப்பை தொடர்ந்து குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் செல்லிடப்பேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை நியாய விலைக் கடைகளில் பதிவு செய்து வருகின்றனர். ஆனால் நகர்ப்புறங்களில் மக்கள் ஆதார் அட்டையை பதிவு செய்ய தாமதப்படுத்துவதால் குடும்ப அட்டையை ஆதார் அட்டையுடன் இணைக்கும் பணியும் தாமதமாகி வருகின்றது. அப்புறம் தான் இந்த ஐடின் இது கார்டெல்லாம் கேட்டாங்க, கொண்டு கொடுத்தோம். அப்புறம் ஆதார் அட்டை கார்டு வேணும்னாங்க, அது போய் சராக்ஸ் எடுத்தெல்லாம் கொடுத்தாச்சு. ஒருத்தர் இல்லைனாலும் சரக்கு போட மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா தான் போடுவோம்ன்றாங்க. அப்புறம் கொண்டு கொடுத்த பிறகு போடுறாங்க. இல்லையா ஒரு மனு எழுதி கொடுன்றாங்க. மனு எழுதி கொடுத்துருக்குது. அது இது வரைக்கும் என்னன்றது பதிலே காணோம். நவம்பர் 1ஆம் தேதி ஸ்மார்ட் கார்டு அச்சடிக்கும் பணி தொடங்கும். டிசம்பர் மாதம் ஸ்மார்ட் கார்டுகள் தயாராகிவிடும். ஜனவரியில் இருந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் பழைய கார்டுகளை பெற்றுக்கொண்டு புதிய கார்டுகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது இருக்கும் சூழ்நிலையில் சாத்தியப்படுமா என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியுடன் வினோத் அருளப்பன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.